இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே 2024 ஆண்டின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்திலே 2ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நேற்று தினத்திலே ஆலயத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் இறை வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான காணொளி வழியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு இது பிரயோஜனமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காய் என்று சொல்லுகின்றோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்களிலே கிருபையா எங்களை காத்து இது 2024 ஆண்டின் 6 மாதங்களை ஆண்டவரை கடந்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனம், துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்து காத்திருக்கிறீர். நன்றி ராஜா. புதிய மாதமாகிய ஜூலை மாதத்திலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்திலே ஆண்டவர் நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள கிருபை தார். அடியாரி இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு இறை ஆசிரியர்களை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 567வது பாடலாகிய இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 567. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொழி காலம் நோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நீதாம் ஓட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொழி காலம் நோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமாயும் புண்ணியநாதர் தந்துவிட்டார். வெண்ணீர்
மேலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொழி காலம் தோத்தரிப்பேன், நீடொழி காலம் தோத்தரிப்பேன், நீடொழி காலம் தோத்தரிப்பேன். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு என்ற திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதம் 123. சங்கீதம் 123, சாம் 123. இதில் இருக்கின்ற பகுதிகளை இரண்டாக நாம் பிரிக்கிறோம். அவருடைய தலைப்பு துயருற்ற அடியார் ஒருவரின் மன்றாட்டு. துயருற்ற அடியாரின் ஒருவரின் மன்றாட்டு, அதாவது கஷ்டத்தில் இருக்கிற ஒருவருடைய ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். 1-2 வசனங்களை இறைவா நான் உம்மையே நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இறைவா நான் உம்மையே நோக்கி இருக்கின்றேன். 3-4 இரக்கம் காட்டும் இறைவா, இரக்கம் காட்டும் இறைவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற போது ஆன்மாவின் ஒன்றுபட்ட மனநிலையையே ஒரே கருத்தை தாங்கியிருக்கும் நவரத்னக்கள் இப்பாடல் என்பர். மார்ட்டின் லூதர் நண்பர்களோ உறவினரோ ஆறுதல் தருபவரோ ஒரு பக்கம் இல்லாத நிலையிலே துயருற்ற ஒரு இதயத்தின் ஆழ்ந்த பெருமூச்சு இப்பாடல் என்பார். நண்பர்கள் உறவினர்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு பாடல் என்கின்ற பாடலை மார்ட்டின் லூதர் இதை சொல்றார். எங்கே புகலிடம் எங்கே பாதுகாப்பு என்று ஏங்கிய அடியார், விண்ணுலகில் வீற்றுப்பவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு பாடப்பட்ட பாடல் இந்த பாடல். இந்த பாடலில் 4 முறை கண்கள், வசனம் 1-2 சுட்டப்படுவதால் நம்பிக்கை கண்கள் என்றும் இப்பாடலை குறிப்பிடுவர். பாபிலோனிய தலைக்கு பின் அல்லது நெகேமியாவின் காலத்தில், நெகேமியா 2:19 பார்க்கிறோம், நாடு திரும்பிய இஸ்ராயேலர் தம்மை சூழ்ந்து வாழ்ந்த புறவின மக்களாலும் வடபுலத்து சமாரியர்களாலும் இகழ்ந்து வெறுக்கப்பட்டிருக்கலாம். இத்தகைய பின்னணியில இஸ்ராயேலர் நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி மன்றாடுகின்றார்கள். பாடலில் தன்மை ஒருமையில் தொடங்கி தன்மை பன்மையில் முடிகிறது. அடியாருக்கு சமூகத்தோடு உள்ள உறவை இது வெளிப்படுத்துகிறது. இக்காரணத்தாலே இப்பாடல் சமூக புலம்பலாக கருதப்படுகிறது. ஒரு சோஷியல் பாடலாக இதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய பொருளை நாம் பார்க்கிற போது, இறைவனின் இருப்பிடம் விண்ணகம், எனினும் அவரது அரியணை உடன்படிக்கையை பேழையிலும் இருக்கிறது. எரேமியா 3:16-17 நம்ம பார்க்கிறோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். இவ்வசனங்களில் 4 முறை கண்கள் என்ற வார்த்தை வருகிறது. இவை தாழ்மை, நம்பிக்கை, தேவை, உறுதி, காத்திருத்தல், எதிர்பார்த்தல் ஆகிய பல குணங்களை காட்டுகின்றது. யாதொரு காரணமின்றி நாங்கள் அவமானம் அடைந்துள்ளோம் என்ற பகுதி வருகிறது. பணம் படைத்த இஸ்ராயேலர் அல்லது புறவினத்தர், சமாரியர் முதலியோர், ஏசாயா 32:9-11, ஆமோஸ் 6:1,
இருமாந்த மனிதர், ஏழையரை இகழ்ந்து அதனால் கடவுளின் அதிகாரத்தை எதிர்த்தவர்கள் என்கின்ற பாடல் எல்லாம் இதுல வருகிறது. இப்ப இறைவனுக்கு முன் நாம் எல்லோரும் அடிமைகள் என்பதை உணர வேண்டும். மரியாள் போன்று நம் அடிமை நிலையை உணர்ந்து லூக்கா 1:38 இறைவனிடம் குரல் எழுப்ப வேண்டும். இயேசுவே கூட அடிமைதனத்தை அவர் உடைத்து தகர்த்து எறிகிறார். பிலிப்பியர் 2:6-11 அவரே நமக்காக அடிமையானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பமும் துயரமும் ஏற்று தமது வாழ்க்கையை நடத்திய நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த ஆண்டவர். சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல ஆகட்டும். மத்தேயு 10:24-25 பார்க்கிறோம். இந்த மனநிலை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். மத்தேயு 9:27, 15:22 சில வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அன்பர் பணி செய்ய என்ன ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து உய்தும் என்ற பராபரன் என்று சொல்லுகின்ற தாய்மானவர் போல இந்த பகுதி அமைந்திருக்கிறதாக என்னுடைய பின்னணியை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த பாடலுடைய தலைப்பு துன்புற்ற அடியார் ஒருவரின் மன்றாட்டு அல்லது இரக்கத்திற்காக மன்றாடல். இந்த பாடலுடைய தலைப்புல சியோன் மலை திருப்பயண பாடல். சியோன் மலை திருப்பயண பாடல். இட் இஸ் எ பில்கிரிமேஜ் சாங் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் எ பில்கிரிமேஜ் சாங். அதாவது ஒருவர் ஆலயத்துக்கு போகும்போது, எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது பாடக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மையே நோக்கிய என் கண்கள் உயர்த்தி உள்ளேன் என்று சொல்லுகிறார். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மையே நோக்கி என் கண்களை உயர்த்தி உள்ளேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் பழைய ஏற்பாட்டு காலங்களை நம்பிக்கை என்னன்னா விண்ணுலகத்தில் இருக்கிறார், மேலே இருக்கிறார் என்கின்ற ஒரு பொருள் அன்றைக்கு இருந்தது. ஆனால் அதுல உண்மை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையில கடவுள் விண்ணுலகத்தில் மட்டும் இல்லை, அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் காற்று புக முடியாத இடத்திலும் கூட இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121 பார்க்கிறோம். எனக்கு சகாயம் எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே எனக்கு சகாயம் வரும். என் கண்களை நான் மலைக்கு மேலாக ஏறெடுக்கிறேன், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காலை வேளையில கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். இன்னைக்கு யார் யாரையோ பார்க்கிறோம், என்னென்னத்தையோ பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவரை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? காலை வேளையில எழுந்து வேதத்தை வாசித்து விட்டு இரு கண்களை நோக்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லி. பொதுவா இஸ்ரவேலர்கள் எல்லாமே வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்துதான் ஜபிப்பார் இல்லையா? யூதர்களுக்கு அது பழக்கமாய் இருந்தது. இப்ப நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுள் மேலே இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர் நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் அவரை தேட வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை பார்க்க ஆவலாய் இருக்க வேண்டும். தான் சொல்றார், பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் ஆண்டவராகிய கடவுளே நீர் எமக்கு இறங்கும் வரை உம்முடைய கண்கள் உம்மையே, எம்முடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். மிக அழகாய் சொல்றார் பார். ஒரு வேலையாள் எப்படி இருப்பான்? தன் எஜமான் எப்போ என்ன சொல்லுவாரோ என்ற ஆவலோடு காத்திருப்பான். கைகளை கட்டி கொண்டு ஓரமா நின்று கொண்டிருப்பான். எஜமான் வரும்போது போய் தண்ணி கொண்டு வா, உணவு கொண்டு வா, உடை கொண்டு வா, சாவி கொண்டு வா என்று அவருக்கு சொல்லுகிற போது அவன் உடனே அதற்கு கீழ்ப்படிவான். அவ எஜமான் என்ன சொல்லுவார் என்று பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆவலாய் காத்திருக்கின்ற ஒரு வேலைக்காரனை போல இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்றான்.
அதே போல ஒரு தோழி, ஒரு வேலைக்கார பெண் தன் எஜமாட்டி இல்லையா, சீமாட்டி, பெரிய பணக்கார், அந்த அம்மா என்ன சொல்லுவாங்களோ என்று அவர்களை நோக்கி அவருடைய கண்கள் காத்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ரொம்ப அழகா சங்கீதக்காரன் தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நாங்கள் உண்மை பார்க்கிறோம் ராஜா, ஒரு வேலைக்காரரை போல், ஒரு அடிமையை போல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உண்மையாக நாம் அடிமை இல்லை, இயேசு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் நமக்கு கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். பவுலடிகளார் சொல்றாரு, இதோ நீங்க புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள், இனி நீங்கள் அடிமை அல்ல, அடிமைக்குரிய ஆவியை பெறாம அப்பா பிதாவே என்று கூப்பிடுற பிள்ளையினுடைய அந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க, அந்த சுபாவத்தை பெற்றிருக்கிறீங்க என்று ஆண்டவர் சொல்ல. அதற்காக இயேசு என்ன விலையாய் கொடுத்தார்? தன் ஜீவனையே கொடுத்தார், நம் ரத்தத்தை சிந்தினார், நமக்காய் பாடுபட்டார், சிலுவை சுமந்தார். இந்த காலை நேரத்தில் நம்மளை அவர் பிள்ளை என்று அழைக்கிறார். அடிமை அல்ல, பிள்ளைதான். அடுத்து வாசிக்கிறோம், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். ஒருவேளை சங்கீதக்காரன் நிறைய துன்புறுத்தல்களை சந்தித்திருக்கலாம், வேதனைகளை சந்தித்திருக்கலாம், கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், இல்ல கைவிடப்படுதலை அவன் சந்தித்திருக்கலாம். அதனால தான் சொல்றான், ஆண்டவரே, நாங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம், நிறைய துன்பங்களை பார்த்துட்டோம், நிறைய வேதனைகளை பார்த்துட்டோம், நிறைய கைவிடப்படுதலை பார்த்துட்டோம், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். இந்த பாடலை தான் நம்ம இந்த எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே என்கின்ற இந்த பாடலை நம்ம எல்லா வித ஆராதனைகளிலும் நம்ம பாடுறோம் இல்லையா. காலை ஆராதனை முறைமை, மாலை ஆராதனை முறைமையில நம்ம பாடுறோம். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பாடலாக அது இருக்கிறது. கடைசி வசனத்துல பார்க்கிறோம், இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பாத்தீங்களா, இப்ப என்ன சொல்றாரு? பணக்காரர்கள் எங்களை வசை பாடினதும் போதும், ஏற்கனவே இருமாப்பா இருக்கிறவர்கள் எங்களை பழி சொன்னது போதும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நிறைய கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்திருக்கிற ஒரு மனிதனாகவே சங்கீதக்காரன் இங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில ஆண்டவர் நம்மை அடிமையாக அல்ல, அவருடைய பிள்ளைகளாக சுயாதீனத்தை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்படாம இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். யோபுக்கு வராத பிரச்சனையா நமக்கு வரப்போகிறது. ஒரே நாள்ல தன் 10 பிள்ளைகளை இழந்தார், உடல் சுகத்தை இழந்தார், மனைவி இகழ்ச்சியோடு பேசுறாங்க, உயிரை விட்டு என்று சொல்லுகிறார்கள், 4 நண்பர்கள் பேசுகிறார்கள். எல்லாரும் பேசினாலும் அவன் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி நன்றி சொல்லுகிறார். அது போல நாமும் எவ்வளவு இகழ்ச்சி, துன்பம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விடாமல் அவர் என்னை மீட்டு எடுப்பார், அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று இந்த காலை வேளையில நம் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ தூய ஆவியானவர் தாமே இந்த வசனத்தினாலே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமே. ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இறைவா, புதிய மாதமாக இந்த ஜூலை மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே இந்த குழுவாக இணைந்து உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு அடியார்களாக எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கேயோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம், ஆனால் எங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து வரங்களை தந்து எங்களை பிரகாசிப்பித்து ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை செய்ய எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திர ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். துயரற்ற ஒரு மனிதனுடைய கஷ்டமான நிலை ஆண்டவரே, இந்த நிலையிலே அவன் கண்ணோக்கி பார்க்கிறான். எங்கே போவோம் ஆண்டவரே? பேதுரு சொல்லுகிறது போல ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. ஆகவே நாங்கள் உமக்கு விரோதமா எங்கும் போக முடியாது. உம்மை ஆண்டவரே நாங்கள் பழித்தும் கூற முடியாது. ஏனென்றால் நீரே எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி நம்புகிறோம். உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் பாவ கட்டுகள், அக்கிரமங்கள், ஆண்டவர் பலவீனங்கள் எல்லாம் எங்கள் மேல அமர்ந்திருக்கிறது. அது எல்லாவற்றையும் மாற்றுங்க. பாவ சுமைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான மனிதர்கள், பணக்காரர்கள், ஒருவேளை செல்வந்தர்கள் எங்களை ஆட்டி படைத்தாலும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை அடிமைகளா அல்ல, பிள்ளைகளாய் மாற்றுகிறீர்.
என்ற அசைக்க முடியாத வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை, சமாதானத்தை, துன்பத்திலே துயரத்திலிருந்து விடுதலை தார். அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிற போது, உம்மை கூப்பிடுகிற போது ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கும். இந்த ஊழியத்துல என்னோடு இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வாதம். இந்த புதிய மாதம் ஆண்டவர் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், பாதுகாப்பை கொண்டு வரட்டும். செய்கிற பணிகளிலே நிதிய பிரசன்னம் தரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். அதே போல இந்த ஆண்டவரை ஊழியத்தில் எங்களோடு இசை கருவி மீட்டி உம்மை துதிக்கின்ற இப்படி அன்பு ஆண்டவரை மரியாதைக்குரிய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இப்படி ஆசிரியர் பண்ணி ஆசீர்வதிங்க. ஏதோ கொஞ்சம் ஆண்டவரை உடல் சுகவரமா இருக்கிற சாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அதே போல என்னுடைய ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். இதை பிராட்காஸ்டை உதவி செய்கிற அவரையும் அவருடைய அன்பான மாணவி டீச்சரையும் ஆண்டவர் பிள்ளைகளையும் அவர் பணியாற்றுகின்ற ஆண்டவரே பள்ளிக்கூடத்தையும் ஆண்டவர் ஸ்தாபனத்தையும் இதோ அவர் பொருளாக இருக்கிற திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த காணொலி வழியாக ஆண்டவர் அநேக மக்கள், அநேக ஆயிரம் மக்கள் இதை பார்க்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல சுக பேலன்ஸ் ஜீவனை தந்து இந்த தேவனே நீர் அவர்களுக்கு எல்லாம் விடுதலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பாரத ஆண்டவரே பிரதமர் ஜனாதிபதிக்காக, என்னுடைய அமைச்சர் பெருமக்களுக்காக, ஆண்டவரே என்னுடைய தமிழகத்தின் முதலமைச்சர், கவர்னர், அனைத்து அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், கலெக்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய தேசம் அமைதியான முறையிலே, ஆண்டவரே சமத்துவமான முறையிலே ஆண்டவர் வந்திருக்கிற அரசாங்கம் கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை தார். உலக நாடுகள் அமைதியை தார், சமாதானத்தை தார். போர் பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும். இயற்கை பேரிடர்கள் ஆண்டவர் நிகழ்வுகள் எல்லாம் மாறட்டும் ராஜா. குறிப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காகவும், ஆண்டவரே என்னுடைய ILC பெருந்தலைவர் GT கம்ட்ரோலருக்காக, இப்படியே ஆண்டவரே எல்லா ஸ்தாபனங்களுக்காக, குறிப்பாக இந்த வருஷம் 100வது வருஷம் ஆண்டவர் கொண்டாட போகிற பல்வேறு திருச்சபைகளுக்காக, பல்வேறு ஸ்தாபனங்களுக்காக, என்கடியா இறையல் கல்லூரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் சிறப்பான முறையில ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையில நாங்கள் கொண்டாடும்படியாய் கர்த்தர் கிருபை தார். குறிப்பாக இப்படி ஆம்பூர் சபை சங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்களை ஆசீர்வதிங்க. தலைவர், செயலர், பொருளர், உதவி பொருளரையும், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், அனைத்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்ய, நேர்த்தியாய் செய்ய கிருபை தார். அதே போல இப்படி ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரில் இருக்கிற எல்லா கரஸ்பாண்டன்ஸ்க்காக, சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக, ஆசிரியர் பெருமக்கள், ஆண்டவரை மாணவ செல்வங்கள், பணியாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேவனே இந்த மாதத்துல எப்படியாவது அது ஆண்டவர் திறக்கணும், இந்த காலத்துல திறக்கணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே உழைத்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆண்டவர் லியோ அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க, தேவையை சந்திங்க, வழி நடத்துங்க, ஆலோசனை தாருங்க ராஜா. இதோ இந்த நேரத்துல கூட ஆண்டவரே என்னுடைய அருமையான லலிதா மகிமைதாஸ் அவருடைய இளைய மகள், ஆண்டவரே கிரேன்குமார், திரு கிரேன்குமார் அவர்களின் சகோதரி ஜெயக்குமாரி அவர்கள், ஆண்டவரே சவுதியில இருந்து வந்து விடுமுறையை முடித்து ஆண்டவரே சவுதிக்கு இன்று புறப்பட்டு செல்ல இருக்கிறார். கண்ணோக்கி பாருங்க. நேற்று தினத்துல கூட அடியேன் இல்லத்துல சென்று ஜபித்து விட்டு வந்தேன். தொடர்ந்து இன்றைக்கும் ஜபிக்கிறேன். சகோதரி அவர்கள் இந்த காலையிலே ஜோலார்பேட்டையிலிருந்து ஆண்டவரே இந்த ரயில் மார்க்கமாய் புறப்பட்டு ஆண்டவரை கொச்சின்ல இருந்து பிளைட்ல போகிற போது பயணங்களை வாய்க்க செய்யும். ஆண்டவர் பத்திரமாய் சென்று சவுதியில இறங்கி என் பணிகளை செய்ய கிருபைத்தார். அவருடைய அன்பு தாயார் லலிதா அம்மாவுக்காக, அன்பான பிள்ளைகள், ஆண்டவரை குறிப்பித்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக இந்த நாளிலே பலவீனமானவர்கள், சுகவீனமானவர்கள், படுக்கையில் இருக்கிறவங்க, இன்றைக்கு பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றவர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆண்டவரை மூத்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். ஆயிரங்களுக்காக ஜபிக்கிறோம். நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, பலவீனமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் ஜபம் தேவைப்படுதோ எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இதனாலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.